வைக்கும்போது கண்டிப்பாக கணுக்காலுக்கும் பாதங்களுக்கும் மசாஜ் கொடுத்துக்கிட்டே தான் வரணும். ஸோ வயதானவர்கள் அடிக்கடி விழுறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளும் வாயு சாமாவும் நிறையா சேர்க்கக்கூடாது. கிட்னி பிரச்சனை இருந்தாலும் சரி, கணுக்கால்லையும் பாதங்களும் ரொம்ப நேரம் காலில் தொங்க போட்டிருந்தாலும் சரி, நீர் கோத்துக்கும். அந்த நீர் கோத்துக்கிட்டா சித்த மருத்துவர் அணுகி அந்த நீர் கோத்துக்கிற என்ன பிரச்சனைன்னு பார்த்து கணுக்கால்கள் நம்ம முதல்லேருந்து எப்படி இருந்துச்சோ, எந்த சைஸில் இருந்துச்சோ, ஒரு வீக்கம் டெய்லியே அதை நம்ம கவனிச்சுட்டே வரணும். ஒரு வீக்கம் அதில் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கணும். வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வீக்கங்களோ இல்லை அடிக்கடி மரத்து போகிறதோ இருந்தால் கூட நிறைய ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கால்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது முக்கியமாக பாதங்களுக்கும் கணுக்காலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தைலம் தடவி அதுக்கு மசாஜ் பண்ணி அதுக்குள்ளே எக்ஸசைசஸ் உடற்பயிற்சியெல்லாம் செய்து அதை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஃப்ராக்சர்ஸ், வயதானவர்கள் ஃப்ராக்சர்ஸ், அதாவது கீழே விழுந்து எலும்பு முறிவு, தசை பிடிப்பு இதெல்லாமே தவிர்க்கலாம். கீழே விழுறத முற்றிலுமா நம்ம தவிர்த்துடலாம். ஆரோக்கியமாக